அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வளர்ந்ததெல்லாம் சுத்தமா எங்க அப்பாவோட அப்பா வந்து ஒரு டிரைவர், பஸ் டிரைவர். அந்த ஓகே. பலூன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். அப்புறம் தாய்க்குலமே தாய்க்குலமேன்னு ஒரு படம். ஆ. அது ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது. மகேந்திரன் ஆஹா, ஆமா. மாஸ்டர் மகேந்திரன் பண்ணார்ல, அது நான் தான் பண்ண வேண்டியது. கேட்டாங்க. ஓகே. ஐயோ! நான்லாம் பண்ணல. பயந்து ஓடிட்டேன். நான் படுற ஸ்ட்ரகிள்லாம் அவர் பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம வந்துருவோம். இவ்வளோ கஷ்டத்துலேருந்தே ஒருத்தர் வந்துறாருன்னா பரவாயில்ல. நம்ம வந்துடலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அவர் லைஃப் டிஃப்ரெண்ட், என் லைஃபும் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். பாக்யராஜ் சார் ஆஃபீஸ் பாயா ஜாயின் பண்ணி 2 தங்கச்சி அவங்கள காப்பாற்றி வீடு வாங்கி கல்யாணம் பண்ண அது ஒரு பெரிய பெரிய ஜேர்னி. அவர் எழுதின புக் இந்த புக்கெல்லாம் படிப்பேன். தேடல், ஓ. அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வச்சு இந்த ஒரு அவரோட ஜேர்னி அது. அப்படிலாம் இல்லை, ஃபன்ல அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. எல்லா மனுஷனுக்கும் வர கோவம் வரும் தான். அதுக்குன்னு படத்துல காமெடினா நேர்லயும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கோவம் எக்ஸ்ட்ரீம், பயங்கர எக்ஸ்ட்ரீம்லாம் வரும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த கோவத்துல நீங்க என்னைக்காச்சும் தாக்கப்பட்டிருக்கீங்க? நிறைய வாட்டி என்ன இன்டர்வியூக்கு முன்னாடி கூட சம்பவம்? தாக்கப்பட்டிருக்கேன். இப்போ மஞ்சாதே அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு மிஷ்கின் சார் என்ன பண்ணுவாரு, டேய் ஏந்து கை தட்டி காலில் வந்துடுறாங்கடா, எதுக்கு வந்துடுறான்னு தெரில அப்படின்னாரு. அவர் ஏதாவது இப்போ போலீஸ் வேஷம் போட்டாருன்னா அந்த அதே யூனிஃபார்ம் மேக்கப் துப்பியோட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு எங்களுக்குலாம். ஓ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வர மாதிரி ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவார். எங்கள் வீட்டு பையன் பார்க்குற மாதிரி இருக்கு, என் தம்பியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லார் குரூப்லேயும் ஒரு சாம் இருப்பான், Definitely. ஒரு கவிதை எழுதுறவனும் இருப்பான், டொக்கு வைக்கிறவனும் இருப்பான். Correct. So இது எல்லாமே இருந்தாலும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு எவ்வளோ நெருக்கமாக கனெக்ட் ஆகிற மாதிரி ரோல்ஸ் பண்ண முடியுமோ அது பண்ணணும் சார். நான் வந்து சொன்னேன் படம் நல்லா இருக்கு. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நைட் ஷோ பார்த்துட்டு அவருக்கு நைட் ஷோ கூட முழுசாக படம் பார்க்கல. அவருக்கு பேசிக்கலி இந்த படம் பார்க்கும்போது இந்த பாப்கார்னு, இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் போனாலே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவார். அவருக்கு அவர் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் படம். நிறைய விஷயம் அவர் சொல்கிறத இனிஷியலாக கேட்கும் போது என்னடா ஒரு கோவம் வரும், எல்லா பையனுக்கும் வர மாதிரி வரும். பட் 2 நாள் கழிச்சு யோசிப்போம், டேய் அவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னு தோணும். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் வந்திருக்கு, நாளைக்கு இதோட வந்தாலும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சின்சியாரிட்டி மட்டும் எதுக்கும் யூ ஷுடன்ட் சேஞ்ச். அது எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பட் எனி ஒர்க் நம்ம இதுக்கு முன்னாடியும் நான் அந்த 18 வருஷமோ ஒரு முதல் படத்துக்கு என்ன ஃபோட்டோ அதுதான் இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஸ்டில் அப்பா எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பாரு? அந்த மாதிரி டவுன் ஸ்டேட்ஸ்லயும் ஆகட்டும், இல்லை உங்களை மேலே கொண்டு வரதுக்கு அந்த டவுன்ல இருந்து அவர் என்ன மாதிரியான இல்லை அவரோட லைஃப் இருக்குல்ல. இப்போ எனக்கு பீயிங் எ சன் ஆஃப் ஒரு பெரிய செலிபிரிட்டியே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. பட் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்ததெல்லாம் சுத்தமாக எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு டிரைவர், பஸ் டிரைவர். அந்த பலூன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். அவர் அங்கேருந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸ் பாயா ஜாயின் பண்ணி 2 தங்கச்சி அவங்கள காப்பாற்றி வீடு வாங்கி கல்யாணம் பண்ண அது ஒரு பெரிய பெரிய ஜேர்னி. அது பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நான் படுற ஸ்ட்ரகிள்லாம் அவர் பார்க்கும்போது பரவாயில்லடா நம்ம வந்துடுவோம், இவ்வளோ கஷ்டத்துலேருந்தே ஒருத்தர் வந்துடுறாருன்னா பரவாயில்ல, நம்ம வந்துடலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அவர் லைஃப் டிஃப்ரெண்ட், என் லைஃபும் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கும். அவர் எழுதின புக் இந்த புக்கெல்லாம் படிப்பேன். தேடல், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வச்சு இந்த ஒரு அவரோட ஜேர்னி அது தூக்கம் வராத போது இது. ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட பேசினாலே கொஞ்சம் எனக்கும் ஈஸ் அவுட் ஆகிடும். ஓகே. அண்ட் பேசிக்கலி ஸ்க்ரீன்ல சார் வந்து ஒரு பயங்கரமான ஃபன் லவ்விங் பர்சன், ஒரு ஃபன்னான ஒரு 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 கலாட்டாவான ஒரு ஆளு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் வீட்லயும் அதே மாதிரி ஃபன் லவ்விங் பர்சனா இல்லை? அப்படிலாம் இல்லை. ஃபன்ல அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. எல்லா மனுஷனுக்கும் வர கோவம் வரும் தான். அதுக்குன்னு படத்துல காமெடினா நேர்லயும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அஞ்சாதே பாத்தீங்களா இல்லையா? ஆமா ஆமா அந்த மாதிரி நேர்ல இருப்பாருன்னு கேட்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். சரி, அப்கோர்ஸ் அவருக்கு இருக்கிற ஹியூமர் யாருக்குமே இது பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப அட்மையர் பண்ண அவரோட ஹியூமரை. இந்த மாதிரி கோவம் எக்ஸ்ட்ரீம், பயங்கர எக்ஸ்ட்ரீம்லாம் வரும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அந்த கோவத்துல நீங்க என்னைக்காச்சும் தாக்கப்பட்டிருக்கீங்க? நிறைய வாட்டி இன்டர்வியூக்கு முன்னாடி கூட தாக்கப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா நடக்கும். ஓகே. என் அப்பா ஷூட்ஸ் போயிட்டு வந்தப்புறம் அந்த பீரியட்லலாம் வீட்டுக்கு வந்தப்புறம் ஷூட்டிங் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா? என்ன மாதிரியான விஷயங்கள், யாரை பத்தி நிறைய சொல்லுவாரு? யாரை பத்தினா சொல்லுவாரு. இப்போ மஞ்சாதே அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு மிஷ்கின் சார் என்ன பண்ணுவாரு, டேய் ஏந்து கை தட்டி காலில் வந்துடுறாங்கடா, எதுக்கு வந்துடுறான்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் சின்ன வயசுலலாம் அவர் ஏதாவது இப்போ போலீஸ் வேஷம் போட்டாருன்னா அந்த அதே யூனிஃபார்ம் மேக்கப் துப்பியோட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு எங்களுக்குலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வர மாதிரி ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸில் வருவார். அப்புறம் வேற டப்பிங்ஸ்லாம் போயிருக்கோம். நான் சின்ன வயசுல அந்த கோபாலா அந்த படம்லாம் டப்பிங் போயிருக்கேன். தூங்கிடுவேன் போய், என்ன சொன்னதே திருப்பி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கடுப்பாய் தூங்கி அந்த ஏசிக்கு அப்படியே படுத்துரும். ஸோ இந்த மாதிரி. பட் பெருசாக ஷூட்டிங் ஸ்பாட் போனதில்லை. அவுட்டோர் போனால் போவோம். இப்போ இந்த கபடின்னு ஒரு படம் வச்சு அதில் அந்த குழுமனாலி சாங்குக்காக போயிருந்தாங்க, அதுக்கு போனது. அப்புறம் தாய்க்குலமே ஒரு படம். அது ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியது.
மகேந்திரன் ஆமா. மாஸ்டர் மகேந்திரன் பண்ணார்ல, அது நான் தான் பண்ண வேண்டியதான். கேட்டாங்க, ஐயோ நான்லாம் பண்ணல, பயந்து ஓட்டேன். அதுக்கப்புறம் அவரு பண்ணாரு. பட் இப்ப நிறைய பேர் அவர் ஒரு டைம்ல எங்க அப்பா பையனே நினைச்சிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா 2-3 படத்துல சின்ன வயசுல பாக்கும்போது உண்மையா சாரோட பையன் தான் ஏன்னா நினைச்சேன். 2-3 படத்துல பையனாவே நடிச்சிருப்பாரு. ஆமா. அதனால அப்படியே ஒண்ணு வந்துச்சு. அவ்வளவுதான் ஷூட்டிங் ஸ்பாட் ஆகும். இதுதான் ஓகே. அண்ட் இப்போ சாம்கான ஒரு வெற்றி ஓகே ஃபைன், அது நீங்க அனுபவிச்சிட்டீங்க, ஆல் செட் ஆக போகுது. நான் அடுத்தது நீங்க இந்த மாதிரி ஒரு ஜானர் தான் எனக்கு பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரை வெளிப்படுத்தணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னா என்ன மாதிரியான ஜானர், என்ன மாதிரியான கேரக்டர்? இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு சாமுக்கு வந்து நான் படம் நடிக்கும் போதே எனக்கு எடிட்டர் சொன்னார், இவங்க கேரக்டர் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு, நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு நினச்சா அசோக்கும் சொல்லுவான், அப்போ அசோக் சொல்லுவான், பாரு இந்த படம் உனக்கு, நான் சும்மா சொல்ல பாரு அப்படின்னுவான். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினச்சேன். பட் இந்த அளவுக்கு வைடாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ஆக்டராக ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். எனக்கு இப்போ அடுத்தடுத்து திருப்பி ஒரே மாதிரி இப்போ ஃபன்னில் ஒரு துருத்துருன்னு பையன் அதுவும் பண்ணணும், அது இதில் பண்ணியாச்சு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி பண்ணணும், வெயிட்டிங். வெரைட்டிஸ் நிறைய கொடுக்கணும். ஆமாம், ஒரு சீரியஸான ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. ஒரு எனக்கு லவ் டுடே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு குட் நைட் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. சேம் டைம் எனக்கு அப்போலிப்டோ மாதிரி பண்ணணும்னு ஆசை. எனக்கு நிறைய ஆசை இருக்கு. பீயிங் ஆக்டர் நமக்கு எது ஒர்க் ஆகும், எது ஆடியன்ஸ் நமக்கு கனெக்ட் ஆக முடியும். இந்த படம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது இது நடிச்சா அதனை விட்டு எங்க வீட்டு பையன் பாக்குற மாதிரி இருக்கு, என் தம்பியை பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லார் குரூப்லயும் ஒரு சாம் இருப்பான், ஒரு கவிதை எழுதுறவனும் இருப்பான், டொக்கு வைக்கிறவனும் இருப்பான். இது எல்லாமே இருந்தாலும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு எவ்வளவு நெருக்கமா கனெக்ட் ஆகிற மாதிரி ரோல்ஸ் பண்ண முடியுமோ. அப்பா என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் உங்க கூடவே இருந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே பார்த்தவரு, இன்னைக்கு இந்த வெற்றி உங்க கூட நின்று பாக்குறாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரு? அப்பா ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்ட வரலன்றாரு, படம் வரல அப்படி. ஏன் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்து, இது எப்படி ரிசீவ் ஆகும், எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் படம் நல்லா இருக்கு. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நைட் ஷோ பார்த்துட்டு, அவருக்கு நைட் ஷோ கூட முழுசாக படம் பார்க்கல. அவருக்கு பேசிக்லி இந்த படம் பார்க்கும்போது இந்த பாப்கார்னு, இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் போனாலே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஏன் அவருக்கு அவர் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் படம். அதனால திருப்பி ஒரு நாள் கூட்டு போனோம், வெற்றி தேட்டரில் போய் பார்த்தோம். ஓகே, வெற்றி தேட்டரில் போய் பார்த்தோன்னா அவர் பயங்கர ஹாப்பி. பெரிய தேட்டரு, ஃபுல் ஹவுஸ். ஈவினிங் ஷோ ஃபர்ஸ்ட் வீக்கே ஃபுல் ஹவுஸ். அது பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் சாம் 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 அப்படின்னாங்க. ஸோ ஹாப்பி. அப்பா ஆப்வியஸ்லி வெரி வெரி அவர் சந்தோஷமாக பார்க்குறது தான் பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுப்போம், சின்ன வயசுல இருந்து பார்த்து நம்ம ஃபார் த லைஃப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? நிறைய விஷயம் அவர் சொல்றதை இனிஷியலாக கேட்கும் போது என்னடா ஒரு கோவம் வரும், எல்லா பையனுக்கும் வர மாதிரி வரும். பட் 2 நாள் கழிச்சு யோசிப்போம், அவர் சொன்னது கரெக்டு தான், நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னு தோணும். அது வைஸ் டிசிஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பெரிய அதான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் நண்பருக்கு முல்லைன்றது. அது கரெக்டான இதுதான். அது அப்போ புரியல, அது ஆக்சுவலி கரெக்டு தான். இனிஷியலாக கோவம் வரும், என்ன இவர் நமக்கு தெரியாது சொல்லி தராரு அப்படின்னு வரும். பட் வென் யூ ஃபீல் தி மிஸ்டேக், நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் காமாக இருந்தால் கேட்டால் பரவாயில்ல. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா உங்களுக்கு சொல்ற வார்த்தை ஏதாவது இருக்கா அப்பா? எது பண்ணாலும் சின்சியராக பண்ணு அப்படின்னாரு. அது சின்சியாரிட்டி மட்டும் விட்டுறாத. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணாலும் இன்னும் நம்மளோட 100% ஏதாவது போட போகிறோம். நாளைக்கு இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் வந்திருக்கு, நாளைக்கு இதோட வந்தாலும் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த சின்சியாரிட்டி மட்டும் எதுக்கும் வி ஷுடன்ட் சேஞ்ச். அது எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு. பட் எனி ஒர்க் நம்ம இதுக்கு முன்னாடியும் நான் அந்த 18 வருஷமோ ஒரு முதல் படத்துக்கு என்ன ஃபோட்டோ அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இதுக்காக மாற்றிலாம் இல்லை. பட் அது மெயின்டைன் பண்ணணும், எப்பவுமே சின்சியாரிட்டி மெயின்டைன் பண்ணணும், அண்ட் ஜெனுவனாக இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி உங்க சின்ன வயசு டைம்ல அப்பா நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு சொல்லிருக்கீங்க, இந்த போலீஸ் ட்ரெஸ்ல வர்றது. அதெல்லாம் தாண்டி நீங்க அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா? அதை அவர் எப்படி ரிசீவ் பண்ணிருக்காரு? அண்ட் நீங்க மாத்தி பண்ணிக்கிட்ட சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்? சர்ப்ரைஸ் பெருசா ஒரு வாட்டி ஏதோ டேப் வாங்கி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் அது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, பட் பர்த்டே கிஃப்டா சர்ப்ரைஸா அன்னைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் பெருசா அந்த மாதிரி தான். அவருக்கு பெருசா அந்த பொருள் மேலாம் பெருசா அவர் இது கிடையாது. வாங்கி கொடுத்தா எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க காசை, எதுக்கு செயின் வாங்கின இப்படி தான் யோசிப்பார். ஸோ அவருக்கு சர்ப்ரைஸ்ன்றது
இந்த ப்ளூ ஸ்டார் தான் பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, பயங்கர அப்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு டேடா தான் இருந்திருக்காரு அவரு. அவரோட லைஃப் ஜேர்னி பத்தி உங்ககிட்ட நிறைய ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. இந்த புக்லேயே பார்த்தா தெரியும். அவர் 21 இயர்ஸ்லேயே டைரக்டர் ஆனார் கன்னிராசி படத்தில். ஸோ 21 இயர்ஸ்னா எப்பா அது பெரிய விதவுட் சப்போர்ட், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் அதுதான் வந்து இப்போ பண்ணலாம். இப்போ வந்து இட்ஸ் ஓப்பன். இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ நீங்கள் நினச்சப்ப நான் ஃபோனில் எடுத்த மாதிரி நிறைய பேர் ஃபோனில் எடுக்கலாம், அது ஒருத்தர் பார்க்கலாம். அப்போ வந்து யூ நீட் ஃபிலிம், இல்லை ட்ரஸ்ட்டு, இல்லை ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்கை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். நீங்கள் ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ண முடியாது. பியூர் ட்ரஸ்ட் வச்சு தான் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் முன்னெல்லாம் மாஸ் தான் பெரிய விஷயம். அந்த இன்டர்வியூ மூலிமா என்னை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அப்பாவை பற்றி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்த வசந்த் டிவிக்கு பெரிய நன்றி. லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எங்கெங்கேருந்து வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம அப்பாவே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக எடுத்துகிட்டு அவங்கள ஒரு காட் ஃபாதராக நினச்சிருக்கவங்க கொஞ்சம் சிலர் தான் இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருந்தவர் தான் பிருத்வி பாண்டியராஜன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து பேசினார். இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Roshni signing off. Tada, bye bye and take care.